friends, welcome to ஆச்சியின் அறுசுவை. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. இன்னைக்கு ஒரு நல்ல ரெசிபியோட வந்திருக்கேன். நம்ம செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். மாவு உருண்டை. இதுக்கு நம்ம சிறு பருப்பு, அதாவது பாயத்தம் பருப்பும் நெய்யும் வச்சு செய்ய போறோம். சர்க்கரை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சத்தான பொருட்கள். சர்க்கரையை தவிர மற்றது எல்லாமே சத்தானதுதான். புரோட்டீன் நிறைஞ்ச உணவுங்க. இது நீங்க குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிட முடியாது, மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிடலாம். ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஒரு ஃபுட்டுங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் நம்ம ஸ்நாக்ஸா நம்ம எடுத்துக்காம இந்த மாதிரி சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அகலமான கடாய். அதை நம்ம கேஸை லைட் பண்ணிக்கலாம். இப்போ சிறு பருப்பு, பாய்த்தம் பருப்புன்னு சொல்லுவோம், அது 3 கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றலைங்க, வெறும் கடாயில் தான் வறுக்க போகிறோம். பாய்த்தம் பருப்பை நம்ம நல்லா வறுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். ரொம்ப செவக்க விடாமல் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. எங்கள் செட்டிநாடு சைடில் மாப்பிள்ளைக்கு, அதாவது கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளை பலகாரம்னு கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா முறுக்கு, மாவு உருண்டை இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவு செவக்கணும். ரொம்ப செவந்துடக்கூடாது. ஒரு 3/4 பாகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி செவக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிகினர்ஸ்க்கு இது எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்கிற டிப் என்னென்னா, ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 8 to 10 minutes அதை வறுத்துருங்க, கைவிடாமல் வறுத்துடுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 3/4 பாகம் சிகப்பில் வரும் அந்த பாய்த்தம் பருப்பு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம், இருந்தாலும் நம்ம இதை எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சூட்டில் நல்லா செவந்துடும். அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி அதை நம்ம ஆற விடலாம். இந்த பருப்போட வாசனை வருது பாருங்கள். இந்த அளவு நம்ம வறுத்தோன்னா பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம இதில் 3 கிளாஸ் சிறுபருப்பு வறுத்து எடுத்துருக்கோம். 3 கிளாஸ் பருப்புக்கு பச்சரிசி பாருங்கள், இந்த அளவு 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மி, 3க்கு 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் பச்சரிசி. இது வறுக்கெல்லாம் வேண்டாம், சும்மா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம், அதுக்கு 3 கிளாஸ் சுகர் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வெள்ளை சக்கரை தான் போடணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு ஜாஸ்தி வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 3க்கு 3 தான் வைக்கிறேன். இப்போ இந்த பருப்பும் அரிசியும் கலந்து வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், இதை நம்ம அரைச்சிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய ஜார் இருந்தால் பெரிய ஜார்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இதை நல்லா அரைப்படணுங்கிறதுக்காக குட்டி ஜார் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் ஊர்லெல்லாம் மிக்சியில் அரைக்க மாட்டோம், மிஷினில் கொடுத்து அரைச்சிருவோம். ஆனால் அங்கே மாவுருண்டை அரைக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம சொன்னோன்னா அவங்க நல்லா அரைச்சி தருவாங்க. அதனால எங்களுக்கு மாவுருண்டையும் செவக்காமல் நல்லா வரும். இங்கே நம்ம கொஞ்சமான அமௌண்ட் பண்ணுறதுனால நான் மிக்சி ஜார்லேயே அதை அரைச்சிக்கலான்னு பார்த்தேன். இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஒரு பேசனில் வச்சு இல்லை ஒரு பேப்பரோ ஏதாவது ஒன்று வச்சு இதை நம்ம இந்த மாவை ஜலிச்சுக்கணும். இப்போ நம்ம ஜலிச்சதுனால இந்த மாதிரி இவ்வளவு குருணை வருது. கட்டாயம் ஜலிக்கணுங்க, இல்லைன்னா மாவுருண்டை நைஸாக இருக்காது. இப்போ நம்ம ஜலிச்சிட்டோம். இப்போ அடுத்த பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு, அதோட இந்த மாவை போட்டுக்கோங்க. போட்டு திருப்பி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. இதுதான் நம்ம ஜலிச்ச மாவு. இப்போ நம்ம மாவை ஜலிச்சாச்சு. இந்த அளவு எனக்கு இந்த குருணை வந்திருக்கு. இதை நான் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். பருப்பு துவையெல்லாம் அரைக்கும் போது இதை சேர்த்து நம்ம செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கெடுக்க வேண்டாம். நம்ம 3 கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் இன்னொரு டிப்பு என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரையை அரைச்சி வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து நம்ம பருப்பு அரைக்கும் பொழுது அந்த சர்க்கரை அந்த மிக்சி ஜாரில் ஒட்டிக்கிட்டு பருப்பு அரைப்படாது.
பருப்பை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரையை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதையும் நம்ம ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கலாம். நீங்கள் மாவுலையே சலிச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம சர்க்கரை ஜலிச்சதில் இந்த அளவு சர்க்கரை வந்தது. அப்படி குருணை மாதிரி இதை நம்ம டீ காஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த பேசன் நமக்கு பத்தாது. ஸோ ஒரு பெரிய பேசனில் இந்த மாவை நான் மாற்றிக்க போகிறேன். இது சுகரையும் பருப்பையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் பெரிய பேசன் எடுக்கிறேன். ஒரு கரண்டி வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், பருப்பும் சர்க்கரையும் நல்லா தனித்தனியாக தெரியுது. இது ரெண்டுமே கலக்கணும் நல்லா. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், அடுப்பு மூட்டியிருக்கேன். கரண்டி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நான் 4 கரண்டி நெய் ஊற்ற போகிறேன். அதை உருக்கிக்கலாம் 4 கரண்டியை. நல்லா ஹீப்பாக தான் எடுக்கிறேன் நான். இது நல்லா புகை வர்ற அளவுக்கு உருகணும். நம்ம இந்த 4 கரண்டி எடுத்து பிசைஞ்சு பார்க்க போகிறோம். அப்படி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் நம்ம உருக்கிட்டு சேர்த்துக்கணும். நெய்யில் புகை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த மாவில் ஊற்றலாம். கொதிக்க கொதிக்க தான் ஊற்றுறோம். இப்போ அதோட அப்படி கிண்டணும். ரொம்ப கொதிக்குது, கை வைக்க முடியல. அதனால முதல்ல நம்ம கரண்டியில் கிண்டிக்குவோம். கொஞ்சம் ஆறுனோன்னே நம்ம சேர்த்து பிசையலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஃபேனில் கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம மாவுருண்டை உருட்டியாச்சுங்க. இப்போ 3 கிளாஸ் பருப்புக்கு நமக்கு 30லேருந்து 35 உருண்டை கிடைக்குங்க. நீங்கள் சின்னம் பெருசுன்னு அப்படி உருட்டுவீங்க. அதனால தான் நான் 30 to 35 சொன்னேன். இந்த உருண்டையை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் அவ்வளோ நாளைக்கெல்லாம் இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கடகடன்னு உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம இந்த மாவு உருண்டையை அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம பாய்த்தம்பருப்பு போட்டு மாவுருண்டை உருட்டுற மாதிரியே நம்ம பொட்டுக்கடலை வச்சும் இந்த உருண்டையை நம்ம தயார் பண்ணலாம். பொட்டுக்கடலை உருண்டைன்னு பேர் அதுக்கு. பொட்டுக்கடலையை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதே மாதிரி சர்க்கரையை பொடி பண்ணி நெய்யை உருக்கி நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். இது ரொம்ப அட்ராக்டிவான ஸ்நாக்ஸுங்க. பேக்கரி ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடலாம். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.